Realme P2 Pro, moto H50 Neo இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைலை நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் நண்பா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா மட்டும் தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிச்சிடலாம் நண்பா. ஓகே, ரியல்மியில் நமக்கு 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. மோட்டோ H50 நியோவில் நமக்கு 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதை POLED பேனல்னு சொல்கிறாங்க. ரெண்டு மொபைலுமே சிமிலரான டிஸ்பிளே தான். AMOLEDக்கும் POLEDக்கும் இந்த திக்னஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ்ன்றது வரும். ஸோ ரியல்மி கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கர்வ் டிஸ்பிளே வேணும்னா ரியல்மி சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். மோட்டோவில் நமக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. Realme P2 Pro 50 மெகாபிக்சல், சோனி LYT600 என்ற ஒரு பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக இருக்கணும். அண்ட் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க நண்பா. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. அண்ட் அதுவே மோட்டோன்னு வரும்போது இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி லிட்டியா 700C என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. OIS இங்கேயும் இருக்குது. 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ சென்சர், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 சென்சர்லையுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. சும்மா பேருக்கு டெப்த் மேக்ரோ ஆட் பண்ணி ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லாமல் இங்கே வைட் ஆங்கிளும் டெலஃபோட்டோவும் கொடுத்துருக்குறது கண்டிப்பாக பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ விளாகர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். வீடியோஸை நீங்கள் சூப்பராக ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமரா, வைட் ஆங்கிள், டெலஃபோட்டோன்னு சொல்லிட்டு அண்ட் செல்ஃபி கேமரான்னு சொல்லிட்டு 4 சென்சருமே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் மோட்டோ பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ இங்கே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ நான் மோட்டோவுக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. ரியல்மியில் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களா நண்பா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு தந்திருக்காங்க. மோட்டோ இங்கே Dimensity 7300 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியல்மியை விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஆண்ட்ராய்ட் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். ஸோ மாஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் ரியல்மி சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ H50 நியோவை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எங்கள் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். உங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம் நண்பா. Realme P2 Pro இங்கே 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டோ 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மி தான். 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ உங்களுக்கு பேட்டரி அதிகமாக வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக வேணும்னா ரியல்மி சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பேக்கப் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ எனக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேயும் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. Realme P2 Proவில் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது, SD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோ H50 நியோவில் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி 810H அப்படின்ற மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங், ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர், தண்ணியிலே கூட நம்மளால் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக மோட்டோ இங்கே ரொம்ப பெட்டராகவே இருக்குது. மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்கிறதால மோட்டோ சாலிடாக வின் பண்ணுது. ஸோ நான் மோட்டோவுக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ரியல்மியோட 8GB 128GB வேரியன்ட் 22,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மோட்டோவோட 8GB 256GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2000 அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஸ்டோரேஜும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸிங் சிமிலர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசனை பார்த்துருப்பீங்க. ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட்டில் முக்கியமோ, எந்த செக்மெண்ட்டில் உங்களோட மொபைல் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும்னா ரியல்மி, ஃப்ளாட் டிஸ்பிளே வேணும்னா மோட்டோ, கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மோட்டோ, பர்ஃபார்மன்ஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம், க்ளீனான யூஐ வேணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெட்டரான பேட்டரி பேக்கப், ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வேணும்னா ரியல்மி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன், IP68 ரேட்டிங் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை அதெல்லாம் தேவையில்ல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னா ரியல்மி சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நண்பா இந்த 2 மொபைலோட கம்பேரிசன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் நண்பா.